ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சிப்ரா பேன் கேக். இது வந்து இனிப்பு கேக்கு கிடையாது, ஸ்பைசி கேக்கு. ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அடித்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு கப்பளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து போண்டா மாவு அந்த மாதிரி உரைப்பு சேர்த்த மாவு கிடையாது, பியூர் கடலை மாவு. பலகார மாவுன்னு வச்சுருப்பாங்க, அதை எடுத்துக்கலாம். அது கூட திக்கான பால் ஊற்றிக்கலாம். நீங்கள் பால் ஊற்றலைன்னா ஒரு அரை கப் அளவு பால் பவுடர் இருந்ததுன்னா போட்டுக்கலாம். பால் பவுடர் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னா அது திக்கான பால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு அரை கப் அளவு பால் தேவைப்படும். நிறைய முதல்ல பாலை ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு வெட்டி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவு போட்டாலே போதும். வெட்டி வச்சு தக்காளியில் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறம் பொடிசாக நறுக்கி வச்ச இஞ்சி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நிறைய போடணும் தேவையில்லை, இந்த அளவு போட்டால் போதும். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதில் பச்சை மிளகாய் நறுக்கி போடலாம், ஆனால் சின்ன பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, கஷ்டப்படுவாங்கன்னு நான் போட மாட்டேன். அப்புறம் அரை ஸ்பூன் அளவு சோடா உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு வத்தல் பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு கலக்கி விட்டுருங்க. தோசை மாவு பக்குவத்துக்கு கலக்கி வச்சுக்கோங்க. நல்லா கலந்துட்டு எப்போது மாதிரி பேன் கேக்கு ஊற்றுற மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துடணும். அவ்வளோதான். இதில் நீங்கள் கேரட்டு துருவி போடனாலும் போட்டுக்கலாம், இல்லைனா பன்னீர் கொஞ்சமாக துருவி போடனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஊற்றி எடுத்துக்கோங்க. சின்ன கரண்டி வச்சு குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்துக்கோங்க. இதில் வந்து முட்டை, அப்புறம் வெங்காயம், மல்லி இலைலாம் போட்டிருக்கனால ஆம்லெட் மாதிரி இருக்குமா அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இருக்காது. சாப்பிடும்போது முட்டை போட்டிருக்குங்கிறதே யாராவது சொன்னால் தான் தெரியும். அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துருக்கோம், சோடா உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒய்யாமல் இந்த அரிசியிலே செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி கடலை மாவுலே செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவு மாவுக்கு எனக்கு 5 பீஸ் கிடச்சிது. உங்களுக்கு நிறைய வேணும்னா கூட ஒரு கப்பு மாவு போட்டுட்டு எல்லாமே அதுக்கு தகுந்தாப்பில் அளவு சேர்த்து போட்டுக்கோங்க. இந்த அளவு எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது. இது வந்து மைதா மாவு கிடையாது, இனிப்பு கிடையாது. ஸ்நாக்ஸுங்க பேரில் இனிப்பாக கொடுக்க வேண்டியதில்லை. அப்புறம் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணலை, அதனால் இது உண்மையிலே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஈவினிங் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நல்ல சாஃப்டாக இருந்தது, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு வந்து சட்னி இருந்ததுன்னா நீங்கள் சட்னி தொட்டு சாப்பிட்லாம், இல்லை சும்மாவே சாப்பிட்லாம், இல்லைனா சாஸ் இருந்ததுன்னா சாஸ் வச்சு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதே போல் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.